Dear குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ், மனித உடல்நலம், நோய்கள், அதுல சில கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டோம். பிசிக்கல், மென்டல், சோஷியல் வெல்பீயிங்னு சொல்லுவா. ஹெல்த் அப்படின்னா பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கணும், உடல்நிலை நன்றாக இருக்க வேண்டும். மென்டலி ஸ்ட்ராங், யூ கைஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங், அறிவுடன் முதிர்ச்சியுடன் காணப்படுகிறீர்கள். அண்ட் சோஷியலி ஸ்ட்ராங், அடுத்த வாழ்க்கை நன்னா மூவ் பண்ணணும், சமூகத்துடன் பழவல் நன்றாக இருக்க வேண்டும். அதெல்லாம் நீங்க நல்லா இருக்கீங்க. அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா யூ ஆர் காலிங் இட் ஆஸ் a disease. ஸோ பிசிக்கல், மென்டல், சோஷியல் வெல்பீயிங்ல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம டிசீஸ்ன்னு சொல்லுவோம். டிசீஸ் மீன்ஸ் வித்தவுட் ஈஸ் ஆர் அன்ஈசினஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக இருந்தாலும் எரிச்சல் படுறது, அடுத்தவன் மேல கடுப்பா விழறது, உடம்பு முடியாம கஷ்டப்படுறது, ஓகேயா, எதை வேணாலும் அப்படி பான் இருக்கிறது. இப்போ மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் டயபெட்டிஸ் இஸ் ப்ராப்ளம். ஸோ அப்போ அது மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் டிசீஸ்ன்னு சொல்ல போறோம். அதுல சில கொஸ்டின்ஸை மட்டும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றோம். கொஸ்டின் நம்பர் 1, பி செல் அண்ட் டி செல், அதான் கொடுத்து சும்மா கொஸ்டின்ல location of formation and differences கேட்டுதான். B cell represent B lymphocyte, T represent T lymphocyte. WBC ரத்த வெள்ளை அணுக்கள் தெரியும், அதுல 5 பேர் இருக்கா. ஈசனோஃபில், பேசோஃபில், நியூட்ரோஃபில், மோனோசைட் அண்ட் லிம்போசைட். அந்த லிம்போசைட்ல 2 பேர். B and T cells are produced in the bone marrow itself. B cell, T cell 2 பேருமே bone marrowல தான் ஃபார்ம் ஆகும். போன் மேரோல ஃபார்ம் ஆகி, ஸோ லொகேஷன் ஆஃப் ஃபார்மேஷன் அப்படின்னா 2 பேரும் எலும்பு மஜ்ஜையில் உருவாவார்கள். ப்ரொடக்ஷன் இன் த போன் மேரோ அண்ட் மெச்சூரிட்டி இன் த போன் மேரோ, we are calling it as B cells or B lymphocyte. Production and maturity takes place in the bone marrow itself, we are calling it as B lymphocyte. எலும்பு மஜ்ஜையிலேயே ஃபார்ம் ஆகி எலும்பு மஜ்ஜையிலேயே முதிர்ச்சி அடையும். Production in the bone marrow and maturity in the thymus gland, we are calling it as T lymphocyte. எலும்பு மஜ்ஜையில ஃபார்ம் ஆகி thymus, the primary lymphoidal organ, நம் உடலில் முதலில் தோன்றிய நிணநீரிய உறுப்புன்னு சொல்லுவா thymus. அங்க போய் மெச்சூர் ஆச்சுன்னு சொன்னா அவளை T lymphocyte சொல்லுவோம். அப்ப லொகேஷன் தெரிஞ்செடுத்து, ஃபார்மேஷன் தெரிஞ்செடுத்து, மெச்சூரிட்டி. என்ன டிஃபரன்ஸ்? சிம்பிளா சொல்லிக்கலாம். T cell responsible for cell mediated immunity, செல் வழி நோய் தடை காப்பிற்கு காரணமாக இருக்கும். B cell responsible for antibody mediated immunity, ஆன்டிபாடி வழி நோய் தடை காப்பிற்கு காரணமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, T cell directly infect and kill the foreign antigen. நம்ம உடம்புல நுழைகின்ற நோய் கிருமிகளை T cell ஆனது நேரடியாக தாக்கி அழிக்கும். பட் B cell அப்படி பண்ணாது. At the time of antigen stimulus, B cells secrete antibodies or immunoglobulins. அந்த immunoglobulin தான் ஃபைட் பண்ணும். நம் உடலில் நோய் கிருமிகள் நுழைகின்ற சமயத்தில் B lymphocyte என்ன பண்ணுவா? they secrete antibodies or immunoglobulins, படிச்சிருப்பேன், IgS. அந்த immunoglobulin ப்ரொடியூஸ் பண்ணி எனிமீஸை அட்டாக் பண்ணுவா. immunoglobulin alpha, immunoglobulin delta, immunoglobulin epsilon, immunoglobulin gamma, immunoglobulin mu அப்படின்னு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி எனிமீஸை அட்டாக் பண்ணி சாகடிப்பா. அதே மாதிரி எடுத்தோம்னா கிராஃப்டிங் படிச்சிருப்பேன். அந்த கிராஃப்ட் ரிஜெக்ஷன்ல T செல்லுக்கு ரோல் உண்டு. T cells plays a vital role in graft rejection. அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் அதை வேண்டாம் என்று தள்ளுவதில் அதனுடைய பணி முக்கியமா இருக்கும். B cell doesn't participate. இந்த கிராஃப்ட் ரிஜெக்ஷன்ல அதோட ரோல் எதுவும் இருக்காது. ஸோ ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ்னா, T cell responsible for cell mediated immunity, cell வழி நோய் தடை காப்பு, and B cell responsible for antibody mediated immunity, antibody வழி நோய் தடை காப்பிற்கு காரணமாக இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन ஒட்டுக்கேறவனுக்கு என்னன்னா, mother's milk, though most appropriate food, the most appropriate food for the developing kid or newborn அப்படின்னு சொல்லுவோம். பிறக்கிற குழந்தைக்கு தாயின் பால் தான் மிகச்சிறந்த உணவாக கருதப்படுவது. ஏன்? உங்களுக்கே தெரியும், அம்மாட்ட ஃபியூ டேஸ், குழந்தை பிறந்த உடனே 1 to 5 or 6 days செக்ரீட் ஆகுது. எதுனா கொலஸ்ட்ரம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் மில்க், ஆக்சுவலி எல்லோ கலர் மில்க்னு சொல்லக்கூடாது, எல்லோயிஷ் ஃப்ளூயிட், குழந்தை பிறந்த உடனே அம்மாவிடம் சுரக்கப்படுகின்ற எல்லோயிஷ் ஃப்ளூயிட் திரவத்திற்கு தான், மஞ்சள் நிற திரவத்திற்கு
தான் கொலஸ்ட்ரால். It is enriched with immunoglobulin alpha. இதில் அதிக அளவு ஆன்டிபாடிஸ் காணப்படும். அந்த ஆன்டிபாடியில இம்யூனோகுளோபுலின் ஆல்பா நிறைய இருக்கும். இது வேற எங்க படிச்சோம்னா உனக்கு சொல்லி தரப்ப மியூகோசா அசோசியேட்டட் லிம்பாய்டல் டிஷ்யூ endowed with immunoglobulin A ன்னு படிச்சிருப்பேன். நம் உடலில் எங்கு கோழை படலம் சார்ந்த நிணநீரிய திசுக்கள் காணப்படுகிறதோ மியூகோசா அசோசியேட்டட் லிம்பாய்டல் டிஷ்யூ enriched with immunoglobulin alpha. அது அங்க நிறைய இருக்கும். And this colostrum enriched with the proteins, vitamin A, minerals, ரொம்ப முக்கியம், fat இருக்கு. So immunoglobulin alpha இருக்கும், protein புரதம் இருக்கும், vitamin A நிறைய இருக்கும், minerals நிறைய இருப்பா, ஆனா எது இருக்காது, no fat. So அதனால குழந்தை பிறந்த உடனே mother's breast milkல இருக்க colostrum is the best one. அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கணும். இது ரிலேட்டடா ஒரு question கேட்டது. Next question is removal of thymus, what will happen? Thymus is the primary lymphoidal organ, first formed lymphoidal organ. நம் உடலில் முதலில் உருவாக்கிய ஒரு நிணநீரிய உறுப்பாக thymus அழைக்கப்படும். அந்த thymus எங்க இருக்கும்? anterior to the heart. நம்முடைய இதயத்தின் மேற்புறத்திலே இது காணப்படும். Removal of thymus gland is said to be thymectomy. நம்முடைய உடலில் இருந்து thymus ஆனது நீக்கப்பட்டது என்றால், எடுக்கப்பட்டு விட்டது என்றால் அந்த ப்ராசஸ்க்கு பேரு thymectomy பேரு. அப்ப thymusோட ரோல் உங்களுக்கு தெரியும். It is responsible for the maturation of T lymphocyte. அந்த thymus சுரப்பியில் தான் T செல்கள் முதிர்ச்சி அடையும். The proliferation of T cells takes place. T செல்கள் எண்ணிக்கையில் அதிகரிக்கும். They are educated by the T cell, the thymus gland. T cells are educated by the thymus gland. எனிமீஸை எப்படி அட்டாக் பண்ணணும், எதிரிகளை எப்படி தாக்கி அழிக்க வேண்டும் என்று thymus சுரப்பி தான் T செல்லுக்கு சொல்லி தருவா. Here it acquires surface antigen. T செல்லுடைய வெளிப்புறத்தை surface antigenகள் என்று அழைக்கப்படுகின்ற மேற்புற ஆன்டிஜன்கள் இங்குதான் பெறப்படும். அப்ப thymus ரிமூவ் பண்ணியாச்சுன்னா what will happen? T cell maturation ப்ராப்பரா இருக்காது, T செல்கள் முதிர்ச்சி அடைதல் ஒழுங்காக இருக்காது. And we have a weak immune system. அதாவது நம்முடைய நோய் தடைக்காப்பு மண்டலமானது கொஞ்சம் வீக்கா இருக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோ. இது வரப்ப thymus எல்லாம் நீ லிங்க் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரோல் ஆஃப், நான் சொல்றது எக்ஸ்ட்ராலாம் நோட் பண்ணிக்கோங்க. ரோல் ஆஃப் lymph nodes in our immune response. நம்ம உடம்புல lymph node அப்படின்னா நிணநீரிய முடிச்சுக்கள் என்று கூறுவார்கள். அது இம்யூன் ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணும்? நம்ம உடலில் இம்யூன் ரெஸ்பான்ஸ்னா உனக்கு தெரியும், the disease resistance exhibited by the host towards microorganism or the product is said to be immune response. நம்ம உடம்புல ஒரு நோய் கிருமி நுழைகின்ற சமயத்தில் இந்த lymph node நிணநீரிய முடிச்சு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Lymph node is an example for secondary lymphoidal organ. இது இரண்டாம் நிலை நிணநீரிய மண்டலத்தின் கீழே வரும். இதுல நம்ம பார்ட்லாம் பார்த்தோம், மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கார்டெக்ஸ், மெடுல்லா அப்படின்லாம் பார்ட் இருக்கும், படிச்சிருப்பேன். கார்டெக்ஸ் இருக்கும், மெடுல்லா இருக்கும், புரணி காணப்படும், மெடுல்லா காணப்படும். அது ரெண்டுக்கு நடுவுல பேராகார்டிகல் ஏரியா அப்படின்னு 3 பாகம் இருக்கும். லிம்ஃப் நோடு எடுத்தது எல்லாம் முடிச்சு அப்படின்னு சொன்னேன். இந்த முடிச்சு அப்படிங்கிறது அவர் சிஸ்டம் பொசஸஸ் மோர் தேன் 600 லிம்ஃப் நோட்ஸ். நம்முடைய உடலிலே 600க்கும் மேற்பட்ட நிணநீரிய முடிச்சுக்கள் காணப்படும். இதுல 2 பார்ட் இருக்கும், அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெடுல்லா சொல்லுவா, புரணி மெடுல்லா. அவ 2 பேருக்கும் நடுவில் பேராகார்டிகல் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்கும், பேராகார்டிகல் பகுதின்னு ஒன்று இருக்கும். கார்டெக்ஸ் அண்ட் மெடுல்லா enriched with B cells or B lymphocyte. கார்டெக்ஸ்லயும் மெடுல்லாலையும் B lymphocyteகள் அதிகமா இருக்கும். And this paracortical area enriched with the T cells. இங்க T cells நிறைய இருக்கா, இல்லைன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப இது ரெண்டும் எடுத்துட்டோம்னா உனக்கு B cells இருப்பா, இங்க T cells இருப்பா. இப்ப இதோட ரோல் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துடுதுன்னு வச்சுக்கோ, கையில அடிபட்டுடுதுன்னா இந்த இடத்துல உனக்கு நெறி கட்டிக்கிட்டு அப்படின்னா, அப்ப எங்க இன்ஃபெக்ஷன் வருதோ அது பக்கத்துல இருக்க லிம்ஃப் நோட்ல என்ன ஆகும்? The proliferation of B and the T cells takes place to attack the enemy. நம் உடலில் நுழைந்த நோய் கிருமியினை தாக்கி அழிப்பதற்காக எங்க இன்ஃபெக்ஷன் வந்திருக்கோ அது பக்கத்துல இருக்க லிம்ஃப் நோட்ல எல்லாம் B cells and T cells undergo proliferation. B யும் T யும் எண்ணிக்கையில் அதிகரிக்கும். அப்ப அது கொஞ்சம் வீங்கிப்படும்.
it show enlargement at the time of infection. நமக்கு ஏதான நோய் தடுப்பு வந்ததுன்னா, நோய் தொற்று வந்ததுன்னா என்ன பண்ணணும்னா இது enlarge ஆயிடும். At the time of infection, the lymph node is somewhat enlarged. நிணநீரிய முடிச்சுக்கள் வீங்கிக் கொள்ளும். இது வேற என்ன பண்ணும்? It filter the lymph. லிம்ஃப்னா நிணநீர்னு பேர். அந்த நிணநீரை ஃபில்டர் பண்ணும். ஃபில்டர் ஆகிறப்ப என்ன ஆகும்? பிளட் பார்ன் பேத்தோஜன்ஸ், இதான் நோய் கிருமி, ரத்தத்தில் நோய் கிருமி இருந்தால் அதை ஃபில்டர் பண்ணிடும். டி செல்ஸ் என்ன பண்ணுவான்? அட்டாக் பண்ணி சாகடிப்பா, நேரா சாகடிச்சிடும் டி செல். பி செல் என்ன பண்ணுவான்? ஆளை வச்சு அடிப்பான் பை செக்ரீட்டிங் ஆன்டிபாடிஸ். அப்ப இட்ஸ் அ வெரி குட் இம்யூன் சிஸ்டம். மறந்துடாதீங்க, மைக்ரோபை ஃபில்டர் பண்ணுவா, ட்ராப் பண்ணுவா, கில் பண்ணுவா. இதுதான் அதோட வேலை. அதனால அதை பத்தி நிறைய நம்ம சொல்லிட்டே போறோம் லிம்ஃப் நோட்ல. பட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 600 lymph nodes இருப்பான்னு வச்சுக்கோ. At the time of infection, the lymph node is somewhat enlarged due to the proliferation of B and T cells. நமக்கு நோய் தொற்று ஏற்படுகின்ற காலத்தில் லிம்ஃப் நிணநீரிய முடிச்சுக்கள் சற்று வீங்கிவிடும் due to the proliferation of B and T cells. T செல்களும் B செல்களும் எண்ணிக்கையில் அதிகரிப்பதால். Next is antiretroviral therapy advised for a patient. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் வந்திருக்கான், அவனுக்கு ஆன்டி ரெட்ரோவைரல் தெரபி தரணும் அப்படின்னு டாக்டர் சஜஸ்ட் பண்றான். அப்போ அவளுக்கு என்ன இன்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படின்னு தெரியணும், யார் அதை காஸ் பண்ணிருப்பா. அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூ நோ வாட் ஆர் ரெட்ரோவைரஸஸ். ரெட்ரோவைரஸஸ்னா உனக்கு தெரியும். Generally in animal viruses, DNA acts as a genetic material. பொதுவாக விலங்கு வைரசுகளில் டிஎன்ஏ வானதுதான் மரபு பொருளாக இருக்கும். If RNA acts as a genetic material in an animal virus, we are calling it as retrovirus. இப்பொழுது விலங்கு வைரசுகளில் RNA வானது மரபு பொருளாக இருந்தால் அதனை ரெட்ரோவைரஸ் என்று அழைப்பார்கள். நம்மளுக்கு படிக்க போறது இங்க என்ன வியாதி கொடுத்துருக்க? ஆன்டி ரெட்ரோவைரல் தெரபி. நமக்கு ரெட்ரோவைரஸ்னால வரக்கூடிய வியாதி உனக்கு என்னன்னு தெரியும்? எய்ட்ஸ், அக்வயர்டு immunodeficiency syndrome. பெறப்பட்ட நோய் தடை காப்பு குறைவதன் காரணமாக தோன்றும் அறிகுறிகள் acquired immunodeficiency syndrome சொல்லுவோம். இதை யார் காஸ் பண்றான்னு உனக்கு தெரியும்? HIV, human immunovirus. அப்ப ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக் எந்த பேஷண்ட்டுக்கு தருவா அப்படின்னா, எந்த நோயாளிக்கு எதிர் ரெட்ரோவைரல் சிகிச்சையானது அளிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால் யாருக்கு தருவா? எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு. எய்ட்ஸை யாரு காஸ் பண்ணுவா? ஹெச்ஐவி. ஹெச்ஐவி எதுல வரும்? ரெட்ரோவைரஸ் குரூப்ல வரும். ரெட்ரோவைரஸ்னா என்ன? இஃப் RNA act as a genetic material in animal virus. விலங்கு வைரஸிலே RNA வானது மரபு பொருளாக இருந்தால் அதற்கு ரெட்ரோவைரஸ்னு பேரு. என்ன ட்ரக் தருவா? அசிடோதைமடைன், ஜுடோவுடின், சாக்கனோவர். ஏதோ ஸ்லோகம் சொல்றேன்னு நீ மனசுக்குள்ள திட்டுற, அதான் ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்னு சொல்லுவா. அசிடோதைமடைன், ஜுடோவுடின், சாக்கனோவர். இது மூணையும் ஞாபகம். ஓகேயா? இதுதான் நம்ம 2 மார்க் பொறுத்தவரையும் தெரிஞ்சுக்க வேண்டியது. தென் 3 மார்க்கை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அதுக்குள்ள இதை நோட் பண்ணிக்கோ. ரைட் குழந்தைகளா, இப்ப அதோட கண்டினியூவேஷன் நம்ம பார்க்க போறது ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்கு. அப்புறம் பார்க்க போறது இந்த டியூமரை பத்தி கொடுத்திருந்தா அந்த டியூமர் பத்தி இங்க இருக்கு. அன்கண்ட்ரோல்டு ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் செல்ஸ். கேன்சர் படிச்சிருப்பேன். வந்தால் கேன்சர் சொல்லுவா, வராட்டி என்ன சொல்லலாம்? கெனாட் சார் அப்படின்னு வேணா நம்ம சொல்லிக்கலாம். கேன்சர் ஃபர்ஸ்ட் போறதுக்கு முன்னாடியே ஆன்காலஜி படிச்சிருப்பேன். ஸ்டடி ஆஃப் கேன்சர் இஸ் செட் டு பி ஆன்காலஜின்னு சொல்லுவா. டியூமரை பத்தி படிக்கிறதெல்லாம் படிச்சிருப்பேன். ரொம்ப முக்கியமா கேன்சர் காசிங் வைரஸஸ், புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய வைரஸ்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அடினோ வைரஸ், ரெஸ்பிரேட்டரி சின்சேஷியல் வைரஸ், காக்சாக்கி வைரஸ், ராஸ் சார்கோமா, இது மாதிரிலாம் ஏதோ பேர் இருக்கு, அதனால வரலாம். கேன்சர் வரதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது உனக்கு தெரியும், மியூட்டேஷன் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேன்சர். திடீர் மாற்றத்தின் காரணமாகத்தான் புற்றுநோய் ஏற்படுகிறது என்று கூறுகிறார்கள். நம்ம பாடியில கேன்சர் காசிங் ஜீனும் இருப்பா, கேன்சர் சப்ரஸிங் ஜீனும் இருப்பா. புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய பொருட்கள் ஜீன்களும் புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஜீன்களும் இருக்கும். அந்த உண்டாக்கக்கூடிய ஜீன்கள் மியூட்டேட் ஆயிடுச்சுன்னா, திடீர் மாற்றம் நடைபெற்று விட்டது என்றால் அது வரலாம் என்று கூறுகிறார்கள். மோஸ்ட்லி இட் இஸ் டியூ டு அயோனைசிங் ரேடியேஷன் சில பேர் சொல்றா. அயனியாக்கும் கதிர்வீச்சின் காரணமாகத்தான் இது வருகிறது என்று கூறுகிறார்கள். எக்ஸ்ரேஸ் அண்ட் காமா ரேஸ் ஆர் அயோனைசிங் ரேடியேஷன்.
எக்ஸ் கதிர்களும் காமா கதிர்களும் அயனியாக்கும் கதிர்வீச்சுக்களாகும். அதை நம்ம பாடியில வர்றப்ப என்ன ஆகும்னா கெமிக்கல்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு அயான்ஸ், வேதிப்பொருட்கள் அயனிகளாக மாறும். The ions may combine with oxygen and produce highly toxic and reactive chemicals. அந்த அயான்ஸ் எல்லாம் ஆக்சிஜனோட சேர்ந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய வேதிப்பொருட்களை உருவாக்கும். And they are all carcinogenic in nature. அவர்கள் அனைவரும் புற்றுநோயை உண்டாக்கும் திறன் படைத்தவர்கள் என்று கூறுகிறார்கள். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு, benign tumor and malignant tumor, அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? சிம்பிளா சொல்லணும்னா தீங்கு விளைவிக்காத, தீங்கு விளைவிக்கக்கூடிய, அப்படிதான். benign tumor முக்கியம், நான் கேன்சரஸ் டியூமர், அடுத்த இடங்களுக்கு பரவாது. இது கேன்சரஸ், தீங்கு விளைவிக்கக்கூடியது, இட் ஸ்ப்ரெட். இங்க அடுத்தது அது ரிலேட்டட் தான், does not show metastasis. மெட்டாஸ்டாசிஸ்னா ஒரு இடத்துல இருந்து பக்கத்துல இருக்க டிஷ்யூஸ் அஃபெக்ட் பண்ணி டிஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய ஆர்கனையும் அஃபெக்ட் பண்ணும். அருகில் இருக்கக்கூடிய திசுக்களை பாதித்து தூரத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் பாதிக்கலாம். இது அது மாதிரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இட் இஸ் கன்சீல்ட், லொகேட்டட் இன் a particular area, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் காணப்படும். அடுத்ததுதான் முக்கியம், லெஸ் ஃபேட்டல், அதாவது இறப்பை உண்டாக்காத குறைந்த அளவில் இறப்பினை உருவாக்கும். இது எடுத்துட்டேன்னா ஃபேட்டல், அதிக அளவு இறப்பினை உருவாக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பட் இந்த கேன்சருக்கு ரொம்ப முக்கியம் ரேடியேஷன்ங்கிறத மறந்துடாதீங்க. அந்த ரேடியேஷன் கதிர்வீச்சுக்கள்ல ரொம்ப முக்கியமா எக்ஸ்ரேஸ் அண்ட் காமா ரேஸ், எக்ஸ் கதிர்களும் காமா கதிர்களும், இட் காசஸ் ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன். That gene or point mutation mainly responsible for cancer அப்படின்னு சில பேர் சொல்றா, நிறைய இருக்கு. இந்த மியூட்டேஷன்ல ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன் மட்டும் ரொம்ப முக்கியமா வச்சுக்கோ. சில பேர் டாமினன்ட் ரெசசிவ் மியூட்டேஷன், ஓங்கு ஒடுங்கு திடீர் மாற்றம்னு சொல்றா. இந்த ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன்னா சடன் சேஞ்ச் இட் எக்ஸ்பிளைஸ் இன் a nucleotide or a pair. ஒரு நியூக்ளியோடைடிலோ அல்லது ஒரு ஜோடி நியூக்ளியோடைடிலோ ஏதாவது மாற்றம் ஏற்பட்டது என்றால் அதை ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றம் என அழைக்கிறோம். டெலிஷன் நீக்கம், அடிஷன் சேர்க்கை, சப்ஸ்டிடியூஷன் ஒத்தருக்கு பதில் இன்னொருத்தர் வருது. A purine base is replaced by a purine, or a pyrimidine base is replaced by a pyrimidine. We are calling it as transition. Purine by a pyrimidine or pyrimidine by a purine is called transversion. பியூரின் காரத்திற்கு பதிலாக பைரமிடன் காரமோ அல்லது பைரமிடன் காரத்திற்கு பதிலாக பியூரின் காரமோ வந்தால் ஒத்த பதிலீடு. பியூரினுக்கு பதில் பைரமிடனோ ஒரு பைரமிடனுக்கு பதில் பியூரினோ வந்தால் டிரான்ஸ்வர்ஷன். இது எப்ப சொல்லி கொடுத்தேன்னா உனக்கு வீடியோஸ் அமைச்சப்ப சிக்கிள் செல் அனீமியால பார்த்திருக்கேன். இட் இஸ் டியூ டு டிரான்ஸ்வர்ஷன் மியூட்டேஷன், வேறுபட்ட பதிலீட்டின் காரணமாக ஏற்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஹெரிட்டபிள் டிசீசஸ், பாரம்பரிய தன்மை கொண்ட நோயில சிக்கிள் செல் அனீமியா, கதிரறிவால் சோகை நடத்துறப்ப அதை பத்தி சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், preventive measures of microbial infection. The disease causing agents, அதாவது நுண்ணுயிரி தொற்றுல இருந்து நம்ம எவ்வாறு காத்து கொள்ளலாம், அதான் preventive measures of microbial infection. இதுக்கு நிறைய கதை விடலாம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வேண்டியது define pathogen. The disease causing agents are known as pathogens. நோயினை உண்டாக்கக்கூடிய காரணிகளை நாம் நோய் காரணிகள், pathogens என்று அழைக்கிறோம். The disease causing ability of the pathogen is said to be pathogenicity. அந்த நோய் கிருமிகளுக்கு நோயினை உண்டாக்கும் திறன் காணப்படுகிறது. pathogenicity, நோய் உண்டாக்கும் திறன் என்று அழைப்பார்கள். If you have a very well developed immune system, இதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு மிகவும் மேம்பாடடைந்த நல்ல நோய் தடைக்காப்பு மண்டலம் காணப்பட்டது என்றால் நமக்கு இதை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்ப சரி சார், வராம எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்? இப்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கும்னு தெரியும், ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். Now the virus spreading like anything, பயங்கர ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றான். அதெல்லாம் பத்தி நீங்க படிச்சுட்டு பேர் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். டிவி முன்னாடி எல்லாம் ட்ரிச்சி எல்லாம் இல்லாம இருந்தது, இப்ப எடுக்கிறப்ப இருக்குங்கிறா. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அப்ப பர்சனல் அண்ட் பப்ளிக் ஹைஜீன், நம்மள்ட்ட இது ரெண்டுமே ப்ராப்ளம். பர்சனல் ஹைஜீன் தன் சுகாதாரம், பப்ளிக் ஹைஜீன் சுற்றுப்புற சுகாதாரம்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைஜீனிக்கா இருக்கோமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸ்கூல் டேஸா இருந்தா கூட தினைக்கும் 2 தடவை குளிப்போம். எவ்வளவு பேர் டெய்லி குளிக்கிறீங்களே தெரியல. ஏன்னா லாட் ஆஃப் டைம் இருக்கு, படுத்து தூங்குறேன், தூங்கி முடிச்சோன்னு சாப்பிட்றேன், திருப்பி தூங்குறேன். ஸோ தட் டெய்லி 2 தடவை குளிக்க ட்ரை பண்ணுங்க, டெய்லி 2 தடவை பல் தேய்க்க ட்ரை பண்ணுங்க.
ஓகேயா சுத்தி நம்மள இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா நம்ம வீடு சுத்தமா இருக்கும், நம்ம வீடு குப்பையெல்லாம் அடுத்த வீட்டுக்கு தள்ளி விட்டுருவோம். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்மளோட என்விரான்மெண்ட் ஷுட் பி கிளீன். அது எவ்வளவோ கவர்மெண்ட் எவ்வளவோ ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கான், எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றோம்னு தெரியல. பட் அதை ஃபாலோ பண்ணோம்னாலே நிறைய வியாதி வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இப்போ கொஞ்சம் அந்த வியாதி பயத்துல என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கிளீன்லையா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம், அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் வெக்டார். கடத்திகளை கட்டுப்படுத்துதல் அல்லது நீக்குதல். வெக்டர் பார்ன் டிசீசஸ் தான் ரொம்ப முக்கியம். மலேரியா, ஃபிலேரியாசிஸ், ஜப்பானஸ் என்செஃபாலிட்டிஸ், டெங்கு டிங்டாங்கு டெங்கு டெங்கு டாங், டெங்கு இதெல்லாம் எதுல வரும்னா சிக்கன் குனியா, மட்டன் குனியா அதெல்லாம் வருது பாருங்களேன். அதெல்லாம் எதுல வருது அப்படின்னா கடத்திகளின் மூலம் பரவக்கூடிய நோய்கள், வெக்டர் பார்ன் டிசீசஸ். ஃபீமேல் அனாஃபலஸ் மஸ்கிட்டோ, கியூலக்ஸ் மஸ்கிட்டோ, Culesin mosquito, Aedes mosquito, Musca domestica. Musca domestica na தெரியும் உனக்கு. நம்ம வீட்டு இருக்கு பார்த்தோம்னா அதை தான் சொல்லுவோம். அதுவே ஏகப்பட்ட வியாதியை ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ ரோட்ல எல்லாம் வாங்கி தூங்க கூடாது அப்படின்னு சொல்லுவேன். எவ்வளவு பேர் கேட்கிறீங்களோ தெரியல. அமீபிக் டிசென்ட்ரி இந்த மாதிரி பல வியாதிகள் வராம இருக்கணும் அப்படின்னா அந்த வெக்டார்ஸ் எல்லாம் அடிச்சு க்ளோஸ் பண்ணணும். தட் இஸ் ஏன்னா கொசுஸ் எல்லாம் படிச்சு சூப் வச்சு அடிக்க வேண்டியதான், வேற வழி கிடையாது. பட் மஸ்கிட்டோ நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. அடுத்தது ப்ராப்பர் இம்யூனைசேஷன் பை வேக்சின்ஸ். நம்ம உடம்புல இம்யூனிட்டியை டெவலப் பண்ணோம்னா, நோய் எதிர்ப்பு திறனை அதிகரித்தோம் என்றால் அதுக்கு இம்யூனைசேஷன் பேரு. அதுக்காக தடுப்பூசியை குத்துவோம். Vaccines are nothing but the disease causing agents injected in our system, either live or killed form. யார் வியாதியை உண்டாக்குறாரோ அவளை எடுத்து உசுரோடையோ சாகடிச்சோ நம்ம உடம்புல ஸ்வைங்கன்னு குத்தினோன்னு வச்சுக்கோங்களே, அதான் வேக்சின்ஸ் சொல்லுவோம். லைவ் வேக்சின்ஸ் படிச்சிருக்கோம், கில்டு வேக்சின்ஸ் படிச்சிருக்கோம். அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதான். வேக்சினை குத்தின்ட்டு தடைக்கலாம். டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்தோடனே 16 வயசு வரையும் ஒரு ஷெட்யூல் மாரி போட்டு கொடுத்துருவோம். ஒரு நோட், முதல் மாசம் குத்துவோம், 3வது மாசம் குத்துவோம், போய் இன்ஜெக்ஷனா குத்தி குத்தி குழந்தைகளுக்கு இம்யூனிட்டி பயங்கரமா டெவலப் ஆயிடும். ஸோ அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கலாம். The completely eradicated disease, முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்ட வியாதியாக இருப்பது ஸ்மால் பாக்ஸ் பை வேக்சினேஷன், பெரியம்மை தடுப்பூசியின் மூலமாக முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது. The polio is to be eliminated. போலியோ என்பது முற்றிலும் ஒழிக்கப்படும் நிலையில் உள்ள ஒரு நோய். இப்ப we are searching for கொரோனா வேக்சின். கொரோனாக்கான தடுப்பூசிய ஆகஸ்ட் 15க்குள்ள வரும்னு சொல்லியிருக்கான். வந்துடுச்சோன்னா அந்த பயத்துல இருந்து நாம் மீண்டு எழுந்து விடுவோம். ஒரு உலகத்தையே தன்னோட கட்டுக்குள்ள ஒரு சின்னோண்டு வைரஸ் கொண்டு வச்சு the entire environment is changed. சூழல் முழுவதும் பயங்கரமா மாறி போயிடுது. கம்ப்யூட்டரே ஆப்ரேட் பண்ண முடியாது சத்தியமூர்த்திய. கம்ப்யூட்டருக்கு முன்னாடி நிற்க வச்சு பாடலாம் எடுக்க வச்சுடுச்சு. ஓகேயா? ஸோ அப்ப அடாப்டேஷன். அது மாதிரி அந்த ஒரு வைரஸ் நம்ம எல்லாரையும் ஒரே இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு, யாரும் இந்த மாதிரி சின்ன குழந்தையா இருந்தப்ப 2-3 மாசம் வீட்டுல ஒரு ஐடியா கண்டினியூஸா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அப்போ விட்டு வெளியே வர முடியாம. ஸோ தட் அதுக்கு வேக்சின் வந்துடுச்சுன்னா we are free. ஸோ சீக்கிரம் ஆகஸ்ட் 15க்குள்ள வேக்சின் வந்துடுதுன்னா நம்மளுக்கு எல்லா சிஸ்டமும் நார்மல்சிக்கு வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எல்லாருக்கும் வேக்சின் எப்படி போலியோ டிராப்ஸ் ஆகாதோ அது மாதிரி இனிமே பிறக்கிற குழந்தைலேருந்து எது கொடுத்துருவா, இந்த இன்ஜெக்ட் கொரோனா வேக்சின் வரட்டும். சீக்கிரம் நம்மளும் பயத்துல இருந்து வெளியே வருவோம். நெக்ஸ்ட் வருது பேசிக் பிரின்சிபல் ஆஃப் வேக்சினேஷன். தடுப்பூசியின் தத்துவம், அடிப்படை தத்துவம் என்ன? ஹவ் இட் பிரிவென்ட் இன்ஃபெக்ஷன், அது நம் நோயிலிருந்து எவ்வாறு காக்கிறது? ஹெப்பாடைட்டிஸ் பி வேக்சின் எதுல இருந்து வருது? எல்லாத்துக்குமே என்னன்னா மெமரி தான், நினைவாற்றல். வேக்சினேஷனோட முக்கியமான கண்டிஷனே என்ன? நினைவாற்றல். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், படிச்சுட்டு பேர். நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு சில கேரக்டர்ஸ் இருக்கு. நம்முடைய நோய் தடைக்காப்பு மண்டலமானது சில பண்புகளை பெற்றிருக்கிறது. The characteristic features of our immune system. One is specificity, குறிப்பிடுதன்மைன்னு சொல்லுவாங்க. செகண்ட் இஸ் டைவர்சிட்டி, பல்வகைத்தன்மை என்று வைத்துக் கொள்ளலாம். தேர்ட் இஸ் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப், தன் ஆன்டிஜென்கள் பிற ஆன்டிஜென்களை அறிந்து கொள்ளுதல். ஃபோர்த் இஸ் மெமரி, நினைவாற்றல். இதுதான் முக்கியம். நம்ம உடம்புல ஒரு பேத்தோஜன் ஃபர்ஸ்ட் நுழையிறதுன்னு வச்சுக்கோயேன், நம்ம சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட டைவர்சிட்டியை பார்க்கும். ஃபர்ஸ்ட் டைவர்சிட்டியை வச்சுப்போம். பல்வகைத்தன்மை, பாக்டீரியாவா, வைரஸா, புரோட்டோசோவாவா, ஃபங்கஸாங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணும். ஐடென்டிஃபை பண்ணியாச்சு,
virus or bacteria. The bacteria identify specificity. What bacteria? Coccus, Bacillus, Spirillum, Vibrio, Diplococcus, Streptococcus, Staphylococcus, Diplobacillus, Streptobacillus, Staphylococcus, aeroba, anaeroba, facultative anaeroba, capnophilica, nutrition vagina autotropa, heterotropa, photoautotropa, chemoautotropa, organotropa, lithotropa, saprophyta, parasita, symbionta, ectoparasita, endoparasita, ectendoparasita. என்ன டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ண போறது, எக்ஸோடாக்சினா, எண்டோடாக்சினா, என்டரோடாக்சினா, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கடைசியில அந்த பாக்டீரியா என்னன்னு கண்டுபிடிக்கும். இப்ப பாக்டீரியா விப்ரியோ காலரே ஆர் சால்மோனெல்லா டைஃபி ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிடுச்சு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை சாகடிக்கிறதுக்கு ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். டு கில் த ஃபாரின் ஆன்டிஜன் அவர் சிஸ்டம் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ். அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணணும், ஃபாரினரை தான் சாகடிக்கணும். இட் ஷுடன்ட் கில் த செல்ஃப் செல்ஸ். நம் உடலிலே இருக்கக்கூடிய செல்களை சாகடிக்க கூடாது, உள்ளே நுழைந்த ஃபாரின் ஆன்டிஜனை தான் சாகடிக்கணும். அப்படி சாகடிச்சுடுத்து அப்படின்னா அந்த உள்ள வந்ததுக்கு என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண அப்புறம் நம்ம சிஸ்டம் ஞாபகத்துல வச்சுட்டே இருக்கும். அடுத்த தடவை அதே ஆன்டிஜன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம சிஸ்டம் ரியாக்ட் பண்ணி அதை அட்டாக் பண்ணி சாகடிச்சோம். அந்த மெமரிங்கிறது தான் வேக்சினோட தத்துவம். வேக்சின்ஸ் ஆர் நதிங் பட் the disease causing agents injected in our system, either live or killed form. யார் வியாதியை உண்டாக்குறாலோ அவளை உசுரோடையோ சாகடிச்சோ நம்ம உடம்புல இன்ஜெக்ஷனா குத்துறா. அப்ப குத்துறப்ப அதுக்கு எகெயின்ஸ்டா நம்மள்ட்ட ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும். அது அப்படியே சிஸ்டம் ஞாபகத்துல வச்சுடும். அடுத்த தடவை என்விரான்மெண்ட்ல இருந்து சூழல்ல இருந்து அந்த பேத்தோஜன் நுழைஞ்சதுன்னா இந்த மெமரியை வச்சுன்னு அதை அடிச்சு சாகடிச்சிடும். நமக்கும் மெமரி தான் முக்கியம். நினைவாற்றல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். application is very very important. அதை நீ ஞாபகம் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், will score very good marks. அடுத்தது கொடுத்தது நம்மளுக்கு இந்த ஹெப்பாடைட்டிஸ் பி வேக்சின் எதுல இருந்து வருது அது ஏற்கனவே சொல்லி கொடுத்ததுதான். இட் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஈஸ்ட், ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஈஸ்ட், மரபு மாற்றியமைக்கப்பட்ட ஈஸ்ட், செகாரோமைசிஸ் செரிவீசை என்று அழைக்கப்படுகின்ற பூஞ்சையிலிருந்து பெறப்பட்டது. இது ஞாபகம் வச்சுக்கோ. Next question for you, organ transplantation, advantages of identical twins. Transplantation அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம். Replacing the diseased tissue or organ with the help of a normal one is said to be transplantation. நம்ம உடம்பில் பாதிக்கப்பட்ட உறுப்பை எடுத்துட்டு அதுக்கு பதில் வேற ஒண்ணு வச்சோம்னா அதுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவோம், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. அது 4 டைப் உனக்கு தெரியும், ஆட்டோகிராஃப்ட், ஐசோகிராஃப்ட், அல்லோகிராஃப்ட் அண்ட் xenograft. என்னோட டிஷ்யூ எடுத்து எனக்கே வச்சிருந்த ஆட்டோகிராஃப், டோனாரும் நான், ஹோஸ்ட் நான், வழங்கியும் ஓம்புயிரியும் ஒன்றாக இருந்தது என்றால் அதுக்கு ஆட்டோகிராஃப்ட் என்று பேர். டிரான்ஸ்பிளான்டேஷன் பிட்வீன் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஒத்த இரட்டையர்களுக்கு இடையே செய்யப்படுகின்ற ஒரு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தான் ஐசோகிராஃப்ட் என்று பேர். இங்க கேள்வி அதை பத்தி தான் கேட்டேன். இட்ஸ் அபவுட் ஐசோகிராஃப்ட். ஐடென்டிக்கல் ட்வின் எப்படி ஃபார்ம் ஆறான்னு உனக்கு தெரியும். அம்மா வயத்துல நம்ம ஒரு செல்லா இருப்போம். இட் இஸ் செட் டு பி ஜைகோட். அம்மா தொப்பாலியில நம்ம பேரு ஜைகோட்டு, மழை நாள்ல போட்டுக்கிறது ரெயின் கோட்டுன்னு தத்துவம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஜைகோட் என்னாகும், கிளீவேஜ் போது ஒரு செல் 2 செல்லா மாறும். அப்ப 2 செல் டபாக்குன்னு பிஞ்சுன்னு வச்சுக்கோயேன். இது ஒரு செல் இது ஒரு செல்லா பிஞ்சுன்னு வச்சுக்கோ. இஃப் தே ஆர் செப்பரேட்டட், கிளீவேஜ் பாலே எம்பிரியானி மாரி 2 பேரும் பிரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, இது அப்படியே டெவலப் ஆகி ஒரு பாப்பாவை மாறிடும், இது ஒரு பாப்பாவை அப்படியே மாறிடும். இவா 2 பேரும் ஐடென்டிக்கல் ட்வின், ஜெனடிக்கலி சிமிலர் இண்டிவிஜுவல்ஸ். இதுல என்ன 46 குரோமோசோம் இருக்கோ அது அப்படியே இங்க இருக்கும், ஒரே மாதிரி இருப்பான். The genotype is similar to them. இவளோட ஜீனோடைப் ஒரே மாதிரியே இருக்கும். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இவ 2 பேருக்கும் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றது ஈஸி. ஏன்னா ஜீனோடைப் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுல கிட்னி அவுட் ஆயிடுச்சு, இந்த குழந்தைக்கு கிட்னி ஃபெயிலியர், இந்த குழந்தையோட கிட்னியை வாங்கி வச்சோம்னா அப்படியே அக்செப்ட் பண்ணிடும். இந்த சிஸ்டம் ஃபைட் பண்ணாது. ரீசன் என்னன்னா, இவ 2 பேரோட ஜீனோடைப்பும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த ஆர்கனோட மேல சர்ஃபேஸ் மார்க்கர்ஸ் சொல்லுவோம், ஒரே மாதிரி இருக்கும். இந்த சிஸ்டத்தினால இது வேற ஒருத்தர்ந்து வந்ததுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ சிமிலர் ஜீனோடைப் இருக்கிறதுனால, ஜெனட்டிக் மேக்கப் இருக்கிறதுனால ஒத்த ஜீனமைப்பு காணப்படுவதன் காரணமாக அதை ரிஜெக்ட் பண்ணாது.
ஸோ பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஆட்டோகிராஃப்டும் ஐசோகிராஃப்டும் மட்டும்தான் 100% சக்சஸ். நம்ம டிஷ்யூ எடுத்து நமக்கு வச்சிருந்தாலும் ஐடென்டிக்கல் ட்வின்ல இருந்து ஒரு ஆர்கனை எடுத்து நமக்கு வச்சிருந்தாலும் நம்ம சிஸ்டம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கும். அது காரணம் இதுதான். ரெசிபியன்ட் இம்யூன் சிஸ்டம் வில் நாட் ரியாக்ட். ஃபாரினர்னு நினைச்சாதான் அதோட ஃபைட் பண்ண முடியும். பட் இது ஃபாரினர்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது டியூ டு த சேம் ஜெனடிக் மேக்கப். அதனால ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல ஐசோகிராஃப்ட்ங்கிறது 100% சக்சஸ், 100% சக்சஸ் இருக்கு காரணமாக இருக்கும். அதனால ஆட்டோகிராஃப்ட் நிறைய ஆட்டோகிராஃப்ட் அல்ல ஐசோகிராஃப்ட். ஐசோகிராஃப்ட் என்ன ப்ராப்ளம்னா எல்லாருக்கும் ஐடென்டிக்கல் ட்வின் இல்லை. இந்த ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் நாள்ல சரியாயிடும். இப்போ சயின்டிஸ்ட் ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் த ஸ்டெம் செல் கல்ச்சர். இப்போ எந்தெந்த ஆர்கன் என்னென்ன ஸ்டெம் செல்ஸ் பண்றது, தண்டு செல்கள் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சுட்டு இருக்காங்க. அது எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுடுதுன்னு வச்சு போய் ஃபியூச்சர்ல நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஸ்டெம் செல்ல இருந்து வி க்ரோ ஆர்கன்ஸ். நம்முடைய செல்லில் இருந்து உறுப்புகளை வளர்த்து வேணுங்கிறதுதான் வச்சுக்க முடியும். இது ஃபியூச்சர்ல நடக்கலாம். இப்ப இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி. ஆக்டிவ் செயல் மிகு சொல்லுவா, இது பாசிவ் இயல்பான அது மாதிரி வச்சுக்கலாம். ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னாலே இது ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். ஆக்டிவ் இம்யூனிட்டினா the immunity due to antigenic stimulus or by vaccination. ஆன்டிஜன்கள் நம் உடலில் நுழைவதாலோ அல்லது தடுப்பூசிகள் குத்தி கொள்வதாலோ வருவதற்கு தான் ஆக்டிவ்னு பேர். பாசிவ் அப்படிங்கிறது அது என்ன சொல்றது, மந்தமானன்னு வச்சுக்கலாம். பாசிவ் மீன்ஸ் மந்தமான நோய் தடை காப்புன்னு வச்சுக்கலாம். ஹியர் நோ ஆன்டிஜெனிக் ஸ்டிமுலஸ், இங்க ஆன்டிஜெனிக் கிடையாது. We straight away take antibodies from immune blood serum. யார் அதிகமாக நோய் தடை காப்பை பெற்றிருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து ஆன்டிபாடி எடுத்து நமக்கு வச்சுக்கணும். இது ரெண்டுக்கு என்ன அட்வான்டேஜ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் இம்யூனிட்டிங்கிறது நம்ம உடம்புல பேத்தோஜன் நுழைஞ்சும் டெவலப் ஆகலாம், நோய் கிருமிகள் நுழைஞ்சும் டெவலப் ஆகலாம், ஆர் வேக்சின் தடுப்பூசி குத்திண்டும் டெவலப் ஆகலாம். நோ சைடு எஃபெக்ட், எந்த தீங்கையும் விளைவிக்காது. ஸ்லோ பட் லாங் லாஸ்டிங். மெதுவாதான் இது டெவலப் ஆகும், ஆனா ரொம்ப நாள் அப்படியே இருக்கும். அந்த பாயிண்ட் ரிலேட்டட் தான் அடுத்தது. டேக் டைம் டு டெவலப். உடனே வராது. ஆன்டிபாடி நம்ம உடம்புல ஆன்டிஜன் நம்ம உடம்புல நுழையணும், ஃபாரினர் நுழையணும், பேத்தோஜன் நுழையணும், அப்புறம் சாகடிக்கணும். அதனால இது என்ன ஆகும்னா கொஞ்சம் மெதுவாக தான் டெவலப் ஆகும், பட் ரொம்ப நாள் இருக்கும். வேக்சின்ஸ் வச்சுக்கோங்க. இங்க எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மே காஸ் ரியாக்ஷன். சில பேருக்கு அடுத்த வாழ்க்கை இந்த ஆன்டிபாடியை வைக்கிறப்ப ஒத்துக்காது. இதுல என்னன்னா லாங் லாஸ்டிங்கா இருக்கும், சைடு எஃபெக்ட் இருக்காது. இதுல என்ன இருக்கும், சைடு எஃபெக்ட் வரலாம். ஏன்னா இது நம்மள்கிட்டயே ஃபார்ம் ஆகுது, இது அடுத்த வாழ்க்கை வாங்கிக்கிறோம், ஸோ ப்ராப்ளம் வரலாம். இது ரொம்ப நாள் இருக்காது. இட்ஸ் நாட் அ லாங் லாஸ்டிங் ஒன், கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கும். ஃபாஸ்டர் குத்தினோடனே டெவலப் ஆயிடும், பிகாஸ் we are straight away taking antibodies. அடுத்தது என்ன அப்படின்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஃபாஸ்டரா இருக்கும் எக்ஸாம்பிள். இதுக்கு நம்ம சொல்றது ஆன்டி வெனம் மாதிரி சொல்லலாம். நீங்க ஒரு புக்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், டெட்டானஸ் ஆன்டிடாக்சின் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஈஸியா சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு பாம்பு கடிச்சுட்டுன்னு வச்சுக்கோயேன், பாம்போட விஷத்தை தான் மருந்து மாதிரி தர ஓம்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்னேக் பாய்சனை எடுத்து ஹார்ஸ்ல குத்துவோம், குதிரையில குத்துவோம். குதிரையிட்ட என்ன ஃபார்ம் ஆகும், ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகும். அதை எடுத்து நமக்கு இன்ஜெக்ட் பண்ணுவோம். இது மாதிரி இருக்கும். அதெல்லாம் இங்க வச்சுக்கலாம். ஆர் அம்மாட்டேந்து குழந்தைக்கு வரலாம், ஃப்ரம் மதர் டு ஃபீட்டஸ் ஆன்டிபாடிஸ் வரலாம். ஆர் ஸ்ட்ராங்கா இருக்கிறவாள்கிட்ட ஆன்டிபாடி எடுத்து என் மாதிரி வீக்கா இருக்கிறவாள்கிட்ட இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். எது ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, இதான் இதுல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை அப்படியே நோட் பண்ணிக்கோ. ஓகே.